பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை மிகுந்த சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய யூடியூப் ஃபேமிலிஸ், நம்முடைய ஜேஎம்எம் 9 வகையான ஜெப இயக்கத்தில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், உலகமெங்கிலும் இருக்கிற நம்முடைய தமிழின மக்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விசை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். மாதத்தின் முதல் நாள், இந்த புதிய வருஷம் 2025 வேகமாய் உருண்டோடுகிறது போல தெரிகிறது. ஜனவரி மாதம் கடந்து போய்விட்டது. இன்று பிப்ரவரி மாதம் முதல் நாளை கர்த்தருடைய பெரிய கிருபையினால் நம்ம பார்க்கிறோம். நாட்களும் காலங்களும் நேரங்களும், கர்த்தருடைய பிள்ளைகளே, மாதங்களும் வருஷங்களும் இப்படி உருண்டோடிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசுவின் வருகையின் விளிம்பில் நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே நேரத்தில் வாழ்க்கை என்பது ஒரு டெம்பரவரி என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. இது நிரந்தரமற்ற உலகம், நிரந்தரமற்ற ஒரு வாழ்வு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொன்னதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு மாதத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். உங்கள் மேலே ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து தேவ சித்தம் இருக்கிறது. உங்களை குறித்த ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் இந்த மாதத்தை குறித்த தெய்வீக திட்டம், உங்களை குறித்த தேவனுடைய திட்டம், உங்கள் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய நோக்கம் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த புதிய மாதத்தை நினைச்சு அப்படியே, கர்த்தாவே, ஜனவரி முழுவதும் நடத்தினீரப்பா. பலவிதமான நன்மையான காரியங்களும் வந்தது, தீமையான காரியத்தையும் சத்துரு கொண்டு வந்தான். ஆனாலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி, உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம். எங்கள் வீடு எம்மாத்திரம், எங்கள் குடும்பம் எம்மாத்திரம். ஆண்டவரே, எல்லாமே உங்கள் தயவுள்ள கிருபை. அதை நினைச்சு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அருமையான ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. பிப்ரவரி மாதத்தை ஸ்தோத்திரத்தோடு துவங்குகிறோம் அப்பா. ஆமேன், ஆமேன், ஆமேன். இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் பிப்ரவரி மாதத்தையும் நடத்த போகிறீரே, அதை நினைக்கும் போது ஸ்தோத்திரம் என்று சொல்வதை தவிர வேறு ஒன்று எங்களுக்கு தெரியலப்பா. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால கிருபை மட்டும் பெருகும்பா. அந்த கிருபை பெருகுகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எங்களோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இம்மட்டும் உதவின எபினேசரே, ஆமென், இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த மாதத்தில் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரே ஒளியும் மீட்பும்
முழுவதும் நேசரே ஒளியும் ஒளிக்குமானால் யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து இனி எதுவும் அணுகாது, இந்த மாதத்திலே எந்த தீங்கும் தீண்டாது ஆண்டவரே. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவரே, இந்த மாதத்தை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தில் தேவனுடைய கரம் ஒவ்வொரு எங்கள் அன்பு குடும்பங்களை, விசுவாச குடும்பங்களை ஆண்டவரே தாங்கட்டும். ஆண்டவரே, யார் யார் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்கள் வீடுகளில் இந்த பிப்ரவரி மாதம் உம்முடைய ஆளுகை வரட்டும். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வருகிறோம். தீமைக்கும் பொல்லாப்புக்கும் கஷ்டங்களுக்கும் நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் விலக்கி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். நீங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நீதிமொழிகளின் புத்தகம் 21 அதிகாரம் 31 வசனம். நீதிமொழிகளின் புத்தகம் 21:31. நீதிமொழிகள். நீங்களும் உங்கள் வேதத்தை திறந்து அந்த வசனத்தை பாருங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வசனத்தை இந்த மாதத்தினுடைய ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு கீ வேர்டாக, இந்த மாதத்துக்கு நீங்கள் ஜெயத்தின் மாதமாக கருதி இந்த மாதத்தை நீங்கள் வெற்றியுள்ள ஒரு மாதமாக நான் நடத்த போகிறேன் என்ற விசுவாசத்தோட இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. வசனத்தை பிடிக்கணும். வசனத்தை கேட்கிறது ஒன்று. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும் அப்படின்னு ரோமன் சாப்டரில் நம்ம படிக்கிறோம். வசனத்தை கேட்கும்போது விசுவாசம் பெருகும். ஆனால் வசனத்தை பிடிக்கும்போது, பிலிப்பியர் 2 அதிகாரம், பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 வசனத்தை படிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 2 அதிகாரம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். வசனத்தை, ஜீவ வசனத்தை பிடித்தால் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பிரகாசிக்கலாம். வசனத்தை பிடித்தால் பிரகாசிக்கலாம். வசனத்தை கேட்டால் விசுவாசம் பெருகும். ஆமேன். அப்போ இந்த மாதத்தை இன்னைக்கு நம்ம தொடங்குறோம் இல்லை? இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவைகள், அல்லாவிட்டால் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள், குறிப்பாக நம்முடைய வீடுகளில் இருக்கிற இளம் வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், பரீட்சைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு காலம். எல்லாருக்காக சேர்த்து நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக ஜெயத்தை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் சிலுவையில் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீதிமொழிகள் 21:31 படி ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ எனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நீங்கள் அந்த வசனத்தை கொஞ்சம் யோசிக்கணும், அப்புறம் தியானிக்கணும், அப்புறம் விசுவாசிக்கணும், அப்புறம் அதன்படி ஜெபிக்கணும். இவ்வளவும் நீங்கள் செய்யும்போது கர்த்தருடைய வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமாகவும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாகவும் மாறிடும்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, பழங்காலத்தின் யுத்தங்களெல்லாம் குதிரைப்படை, யானைப்படை, இப்படிலாம் படைகள் இருந்தது. அப்போது என்றைக்கோ ஒரு நாள் யுத்தம் வரும். ஆனால் அவங்க தங்கள் குதிரைகளை நல்ல போஷாக்கு நிறைந்த உணவை கொடுத்து தங்கள் குதிரைகளை ஆரோக்கியம் உள்ளதாக வைத்து கொள்வார்கள். அடிக்கடி பயிற்சி வைப்பார்கள். ஒரு யுத்தம் வந்தால் குதிரை எவ்வளோ வேகமாக செல்ல வேண்டும், குதிரை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ப பலவிதமான பிராக்டிஸ், பலவிதமான பயிற்சி குதிரைக்கு கொடுத்து அந்த யுத்த நாளுக்காக குதிரையை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் குதிரையை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகினாலும் ஜெயம், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, விக்டரி இஸ் பிலாங்ஸ் டு காட். கர்த்தருடைய கரத்திலிருந்து தான் ஜெயம் வரும். நீங்களும் நானும் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும், நீங்களும் நானும் எவ்வளவு போராடினாலும் ஜெயம் தேவனிடத்திலிருந்து வரும். ஆமேன். ஆமாம், என்னதான் நான் பிரசங்கம் கேட்டாலும், என்னதான் நீங்கள் பிரசங்கத்தை நான் பிரசங்கித்தாலும், நீங்கள் பிரசங்கத்தை கேட்டாலும், வெற்றி ஆண்டவர் தான் பிரதர் கொடுக்கணும். அதனால் ஆண்டவரை நீங்கள் கொடுக்க வல்லவராக இருக்கிறீன்னு பைபிளை மூடி வச்சுட்டு போயிடக்கூடாது. நீங்கள் நல்ல வேத வசனத்தின்படி நான் உங்களுக்கு இந்த மாதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் பைபிளை திறந்து நீங்கள் படிக்க வேண்டிய வசனம், கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதம் நீங்கள் வாசிக்கணும். 41ஆம் சங்கீதத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. 11ஆம் வசனம், Psalm 41, சங்கீதம் 41:11 அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று நான் அறிவேன். சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளவில்லை. பிசாசு என்னை ஜெயிக்கலை, பிசாசு என்னை தோற்கடிக்கலை, நான் தோற்கடிக்கப்பட்டவன் இல்லை. பிசாசு என்னை ஜெயிக்காததுனால தாவீது சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வசனத்தை பாருங்கள். அதாவது சத்துரு ஜெயம் கொள்ளாததினால, ஆண்டவரே நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர். இந்த மாதத்தில் சத்ரு உங்களை ஜெயிக்க முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் தான் சத்துருவை ஜெயிப்பீங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு ஆறுதலாக இருக்குது, நான் சொல்லும்போது உங்களுக்கு உற்சாகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் வசனத்தை இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறீங்க. கர்த்தருடைய வசனத்தை காதுகளால் கேட்குறீங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் பெருக போகிறது. அதே நேரத்தில் கேட்ட வசனத்தை பிடிச்சிட போகிறீங்க. அப்போ இந்த பிப்ரவரியில் நீங்கள் பிரகாசிப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னதான் சத்துருவின் போராட்டம் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் சத்துரு உங்களை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கர்த்தருடைய நாமத்தினால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு சின்ன ஆலோசனை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்களும் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. வசனத்தின்படி சொல்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 24 6ஆம் வசனத்தை படிங்க. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணுங்க, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு வாங்க. அதே நீதிமொழிகள் 20:18. நீதிமொழிகளின் புத்தகம் 20:18 ஆலோசனையினால் எண்ணங்கள் எல்லாம் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். நல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போதுமே 2 ராஜ்யங்கள், ஒன்று கிறிஸ்துவின் ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட், இன்னொன்று பிசாசின் ராஜ்யம். புரியுதா உங்களுக்கு? சத்துருவின் ராஜ்யம். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று அடிக்கடி மோதும். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனம். அப்போ நமக்கு விரோதமாக அவன் ஏதாயிலும் ஒரு போராட்டத்தை கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணுவான். அவன் தன்னுடைய
கூட்டத்தோட ஆலோசனை பண்ணுவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த வருஷத்தில் இந்த 2ஆம் மாதத்தில் நீங்கள் சந்திக்க போகிற ஒவ்வொரு யுத்தங்களிலும் என் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நல்ல யோசனை பண்ணணும். நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணுங்க. ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் உண்டாகும். கவுன்சில் ரொம்ப முக்கியம். தமிழில் சொல்லுவாங்க, எடுத்தேன் கவிழ்த்தேன். அந்த மாதிரி உடனுக்குடன் டிசிஷன் எடுக்காதீங்க. கணவன் மனைவியுமா இருந்தால் 2 பேரும் ஒருத்தர் நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து யோசித்து ரொம்ப நிதானமாக ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுத்து ஓரிரு நாட்கள் காத்திருந்து சரியா நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. சரியா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் எந்த விதமான டிசிஷனுக்குள்ளே போவாதீங்க. கணவன் மனைவி இருவர் அல்ல, ஒருவர். திருமணமாகாத வாலிப தம்பி தங்கச்சி பெற்றோரோடு டிஸ்கஸ் பண்ணுங்கள் தயவு செய்து. இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் ஒரு என் ஃப்ரெண்டு இப்படி சொன்னா போல், கூகுளில் போய் சர்ச் பண்ணேன். இங்கே பாருங்க, ஆண்டவரை விட இப்போ கூகுளு அவர் ஆலோசனை நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தர் அல்லவா? அப்போ ஆலோசனை கொடுக்குற கர்த்தர் இடத்துல உங்கள் காரியத்தை வைங்க. உங்கள் முதிய பெற்றோரோட கூட ஷேர் பண்ணுங்க. இந்த காரியத்தை நான் செய்யலான் இருக்கிறேன், இதற்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்கப்பா, ஜெபிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லுங்க. உடனே அவங்களுக்குள்ள கர்த்தர் இடைப்படுவார். முதியோருடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம். முதியோருடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம். அப்போ வசனம் சொல்லுங்க, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அங்கு ஜெயத்தை கர்த்தர் தருவார். 1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமன் சாப்டர் 8 verse 37, 37 அந்த வசனத்தை பாருங்க. ரோமர் 8:37 அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரால முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அன்பு கூறுகிறவராலே ஜெயம். ஒன்று சொல்கிறேங்க, இந்த அன்பு இருக்குல்ல, அன்பு தாயின் அன்பு வேற, தகப்ப அன்பு வேற, சரியா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னுடைய அன்பு வேற, மனைவியினுடைய அன்பு வேற, கணவனுடைய அன்பு வேற, சரியா, நண்பனுடைய அன்பு வேற. வேற என்ன இருக்குது? எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஃபேஸ்புக் அன்பு வேற, இன்ஸ்டாகிராம் அன்பு வேற. கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்கிறேன், அது கர்த்தருடைய பிள்ளைகளை, இது சோஷியல் மீடியா அன்பு. இந்த எல்லா அன்பும் ஒரு காலத்தில் தணிந்து போகும். மனுஷனுடைய அன்பு தணிந்து போயிடும். அதுவும் கடைசி காலம் இது. அப்போ கடைசி நாட்களில் மனுஷனுடைய அன்பு தணிந்து போகும். சிலர் ஃபோன் பண்ணுவாங்கன்னா கடைசியில் பார்த்தா ஏதாவது பர்பஸ் இருக்கும், அதனால தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் எல்லாருடைய அன்பும் ஒரு சர்டன் லிமிட் தான் ஐயா. அதுக்கப்புறம் நம்மோடு கூட இருக்க மாட்டாங்க. ஒன்று அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க, அல்லது நம்ம பிரிஞ்சு போயிடுவோம். கடைசி வரைக்கும், உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் சரியா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு ஒருவர் தான் சொன்னார். ஏனென்றால் அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும் அந்த வேர்டை, வேற யாருமே சொல்ல முடியாது. என்ன சொல்றீங்க? திருமணத்தில் கூட சொல்லுவாங்க, அதாவது மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் அன்பாக இருப்பேன்னு. அப்போ ஒரு நாள் மரணம் பிரிச்சிடும். அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நான் உங்களுக்கு அன்போடு கூட சொல்கிறேன், இவை எல்லாவற்றிலும் நான் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். அப்போ ஆண்டவரே, நீர் எவ்வளவா என்னை நேசித்தீர். 143 கோடி கொண்ட பெரிய நாட்டில் என்னையும் கிறிஸ்தவளா, என்னையும் நினச்சி கிறிஸ்தவனா நினச்சி என்னை ரட்சித்தீரப்பா. அது உம்முடைய அன்பு.
நான் உண்மை தேடி வரல, நீர் தான்ப்பா என்னை தேடி வந்தீர் ஆண்டவரே. அதான் உம்முடைய அன்பு. எபேசியர்ல சொல்லப்பட்டது போல, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவினால சமீபமானீர்கள். சிலுவைக்கு சமீபமாக இருந்தீர்கள். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இப்போ நீங்களும் நானும் இந்த பைபிளை தூக்குறதுக்கு ஏமாத்திரம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளை விட பெரிய 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 மல்டி மில்லியனர்ஸ் நம்ம நாட்டில் இருக்காங்க. பெரிய பெரிய பிரபலமானவங்க இருக்கிறாங்க. அரசியல் தலைவர்கள், சினிமா துறையினர், என்ன எவ்வளோ பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் மறைக்கப்பட்ட சுவிசேஷம் உங்களுக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டது, எனக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டது. இதுதான் தேவனுடைய அன்பு. பாருங்க, எவ்வளோ நாள் ஜெபிக்காமல் விட்டுடுறேன், பைபிள் படிக்காமல் விட்டுடுறீங்க இல்லை, எத்தனையோ நாட்கள் உபவாசிக்கிறது இல்லை. ஆனால் அவர் உங்களை தாங்கி வருகிறார், ஆனால் உங்களை நடத்துகிறார். காரணம் தேவனுடைய அன்பு. அப்போ தேவனுடைய அன்பு தான் நம்மை ஜெயம் கொள்ளுகிறவனாக மாற்றும். அதனால் அவங்க என்கிட்ட அன்பா இல்லையே, என் நண்பன் என்கிட்ட பேசாமல் விட்டுட்டானே, எனக்கு அவங்க ஃபோன் பண்ணாமல் விட்டுட்டாங்களே, என்னை பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்லலையே, அல்லது தோத்திரம் பண்ணலையே, இல்லை என்னை கண்டுக்கலையே, நான் மட்டும் நல்லா இருந்தேன்னா இப்படி போவாங்களா, இப்படியெல்லாம் நீங்கள் யோசித்து நீங்கள் சோர்ந்து போவாதீங்க. கர்த்தருடைய அன்பினால் நீங்கள் நிரப்பப்படுங்க. கர்த்தருடைய அன்பினால் நிரப்பப்படுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் பைபிளில் படிக்கிறோம், வாசிங்க பார்ப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தானியேல் 6, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியமெல்லாம் ஜெயமாக இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெயம், ப்ராஸ்பரஸ் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் கையாளுறாங்க, ப்ராஸ்பர். அப்போ இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், தானியேல் எருசலேமில் அல்ல, இஸ்ரவேலுக்குள்ள அல்ல, அவன் பாபிலோனில் அந்நிய மக்கள் மத்தியில் பிற ராஜாக்கள் ஆளுகிற காலத்தில் அவன் வாழ்ந்தபோது அவனுடைய சூழ்நிலை அவனுக்கு சாதகமாக இல்லை. ஒரு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவங்க. விடுதலை ஆராதிக்க முடியாது, விடுதலையாக ஜெபிக்க முடியாது இல்லையா? கர்த்தருடைய பிள்ளை பைபிளெல்லாம் படிக்கிறோம். பைபிளில் விடுதலையை ஆராதிக்க முடியாதனால, விடுதலையாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாததுனால, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காலங்களில் அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளை அக்னி சூளையில் போடப்பட்டார்கள். தானியேலின் காலத்தில் சிங்கத்துக்கு கெபிக்குள்ளே போனார். ஆனால் இவை எல்லாவற்றிலையும் தானியேல் காரியங்கள் எல்லாம் பைபிளை படிக்கிறோம், ஜெயமாக இருந்தது. இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த காலம் ஒரு டஃப் டைம் போல் இருக்கலாம். ஒரு கஷ்டமான பாதையின் வழியாக உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்களுக்குரியவர்களோ ஒரு வியாதியின் படுக்கையில் இருக்கலாம், அல்லது தரித்திரம் என்ற வழியில் என்ற பாதையில் போயிட்டு இருக்கலாம். இது ஒரு டஃப் டைம், இது கொஞ்ச காலம், இது கொஞ்சம் கஷ்ட காலம், கொஞ்ச காலம்தான், அது மாறும். ஆனால் இந்த டஃப் டைம்லையும் தானியேலை நினச்சிக்கோங்க, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. சில நேரத்தில் சாத்தான் சொல்லுவான், நீ இவ்வளோ ஜெபம் பண்ணுற, இவ்வளோ பைபிள் படிக்கிற, இவ்வளோ ஆண்டவரை தேடுற, பாரு உன் வீட்டிலே இவ்வளோ கஷ்டம் இருக்குது, உன் வீட்டிலே ஒரு மரணம் இருக்குது, உன் வீட்டிலே இவ்வளோ நிந்தை இருக்குது, உன் வீட்டிலே இவ்வளோ அவமானம் இருக்குது, உனக்கே இவ்வளோ தரித்திரம் இருக்குது, உனக்கே இவ்வளோ வியாதி இருக்குது அப்படின்னு சாத்தான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவான். ஆனால் அந்த நேரத்தில் தான் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எல்லாவற்றுக்கும் மேலாக யோவான் நிருபம் தன்னுடைய நிருபத்தில் சொல்லுவார், 1 யோவான் 5ஆம் அதிகாரம், திருப்புங்க பைபிளை திருப்புங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? அந்த வசனத்தை படிக்கலாமா? நம்ம தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், சத்துருவை ஜெயிக்கிற ஜெயம், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். அப்படின்னா என்ன? உலகமும் உலகத்தில் உண்டானவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். இயேசு சொன்னார், உலகம், மாமிசம், பிசாசு இல்லை, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், பவுல் சொல்றாரு. அப்போ இந்த உலகமும் உலகத்தில் உண்டானவைகளில் இன்னைக்கு மனுஷன் சிக்கி என்னத்தை சாப்பிடலாம், எதை உடுத்தலாம், எங்கே போகலாம், இப்படியோ உலகத்துக்கு அடுத்த காரியங்களையே யோசித்து கொண்டு போய், ஐயோ நான் இன்னும் ஜெபிக்கலையே, இன்னும் போதுமான அளவுக்கு கர்த்தரோடு நான் நடக்கலையே, ஐயோ என் பிள்ளைகள்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ரட்சிக்கப்படலையே, ஐயோ திடீர்னு இயேசு இன்றைக்கு வந்து விடுவார், ஆனால் என் பிள்ளைகள்லாம் கைவிடப்பட்டுருவாங்களோ, உலகத்துக்குள்ளே கிடக்கிறாங்களா ஆண்டவரே அப்படின்னு உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிச்சு 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 உலகத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமேன். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எப்படி? உங்கள் விசுவாசம்தான். அதனால் சிம்பிளாக, ஆண்டவரே பிப்ரவரி மாதத்தில் என் பொருளாதாரத்தை சந்திப்பீர், எனக்கு ஆரோக்கியத்தை நீர் தருவீர், ஒரு குறைவில்லாமல் என்னை நடத்துவீர், நானும் என் பிள்ளைகளும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழ்வோம், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுவோம், எங்கள் சபையில் ஒரு அசைவு வரணும், எங்கள் பட்டணத்தில் கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படணும், சாராய கடைகள்லாம் அடைக்கப்படணும், ஆண்டவரே தரித்திரம் மாறணும், ஆண்டவரே இயேசுவே சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம், அந்த இரத்தத்தின் வல்லமை எங்கள் வீட்டுக்குள்ளே வெளிப்படணும், எங்கள் வீட்டுக்குள்ளே எந்த அசம்பாவிதங்களுக்கோ எந்த சத்துருவின் நடமாட்டத்துக்கோ இடம் கிடையாது. நாங்கள் பயன்படுத்துகிற வாகனத்தை சாத்தான் தொட முடியாது. நாங்கள் குடிக்கிற தண்ணீரில், நாங்கள் உட்கொள்ளுகிற உணவில், நாங்கள் படுக்கிற இடத்தில் தேவ பிரசன்னம் இருக்கணும் அப்படின்னு நோக்கத்தோடு நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா ஜெபிச்சுக்கிட்டே வாங்க, ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமா பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தின் மாதமாக, ஜெயமுள்ள ஒரு வருஷமாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக என அன்போடு கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த விசேஷித்த பிப்ரவரி மாதம் முதல் நாளில் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தாவே வியாபாரத்தில், தொழிலில், படிப்பில், ஆண்டவரே எடுக்கிற எல்லா முயற்சிகளில், ஆண்டவரே ஊழியத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு இந்த மாதம் ஒரு சமாதானத்தின் மாதமாக நீர் ஆசீர்வதித்து தரப்போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் அன்பு ஜனங்கள், எங்கள் ஆண்டவரே யூடியூப் ஃபேமிலி, ஜேஎம்எம் ஃபேமிலி கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை பெறட்டும். லட்சக்கணக்கான எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே, கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்காக விசுவாசத்தோடு நான் எடுத்துக்கொள்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை பலப்படுத்திட்டார்ல. இப்போ நீங்கள் ஒன்று செய்யணும். இந்த லிங்க் எல்லாம் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம், வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில், எதில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி, சரியா, நீங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய போகிறீங்க. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஒருவருக்காக ஒருவர், ஒருவரோடு ஒருவர், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கர்த்தருடைய பிரமாணத்தை பிப்ரவரி மாதம் நிறைவேற்றுவோம். தொடர்ந்து மாலை கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்க. வாராந்திர இரவு ஜெபம் ஞாயிற்றுக்கிழமையில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் நைட் பிரேயருக்கு ஆயத்தமாகுங்க. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதா. காட் பிளஸ் யூ. சேர்ந்து பாடுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம்
நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்திடுவார். அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்திடுவார். அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். ஆண்டவருடைய பலத்த ஆசீர்வாதம், அவருடைய ஓங்கிய புயம் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தணும்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமத்தினால நீங்களும் எனக்காகவும் ஜெயமம் ஊழியங்களுக்காகவும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கிருபையாக நடத்துவார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.